என்னங்க? அ, அ, யாரு? இன்னொரு வாட்டி பேசுங்க. இன்னொரு வாட்டி பேசணுமா? என்னங்க, நான் தான் உங்க பக்கத்துல நிக்கிறேன், பயப்படாதீங்க. அ, இந்த குரல் இந்த குரல் நான் அன்னைக்கு கேட்ட குரல் மாதிரியே இருக்கே. என்னங்க, சாரிங்க, லாரி வருதுன்னு தான் உங்களை பிடிச்சி இழுத்தேன், நீங்க கீழே விழுந்துட்டீங்க. சாரி. சார் சார் என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்திருக்கேனே. எங்க பாத்தீங்க? சொல்லுங்க. நான் உங்களை ரோட்ல தான் பார்த்தேன், நீங்க கிராஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்போ பார்த்தேன். ஆமா ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நான் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நீங்க தானே என் கையை பிடிச்சு இந்த சைடு தள்ளி விட்டீங்க. உங்க குரல் எனக்கு அப்போ கேட்டுச்சு. என்கிட்ட சாரி கூட சொன்னீங்களே, நீங்க தானே சார் அது? பா, எப்படிங்க உங்களுக்கு கண்ணு தெரியல, ஆனா என் குரலை வச்சு இவ்வளவு நாள் கழிச்சு கரெக்டா நான் தானே கண்டுபிடிச்சிட்டீங்க? சார் அது நீங்க தானா? ஐயோ, உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் எவ்வளவு போராடிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா என் உயிரே போயிருக்கும் சார். இப்போ நான் இங்க நின்று பேசியிருக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ சார். நான் அப்பவே என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன், என்னை காப்பாத்தினவர் இங்க இருக்காரான்னு. அவங்க தான் இங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். நல்ல வேலை இவ்வளோ நாள் கழிச்சு உங்களை கோவில்ல மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை சார். ரொம்ப 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 தேங்க்யூ. ஐயோ, என்னங்க இத்தனை தேங்க்யூ சொல்றீங்க? பரவாயில்லைங்க சார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் என்னை காப்பாத்திருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு கடவுள் மாதிரி சார். ஐயோ, என்னங்க எங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கடவுள் அது இதுன்ட்டு? அப்படிலாம் இல்லைங்க. அன்னைக்கு ஏதோ நானும் உங்க கூட தான் கிராஸ் பண்றதுக்கு வந்தேன், அப்பதான் லாரி எதிர்த்தாப்புல வந்துச்சா, நீங்க கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சி இழுத்து விட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி கடவுள்லாம் இல்லைங்க. நீங்க வேணா பெருந்தன்மையா இல்லைன்னு சொல்லலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன படைச்சதும் அந்த கடவுள் தான், என்ன காப்பாத்தினதும் உங்க ரூபத்துல வந்த கடவுள் தான். சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, அப்படியே வச்சுக்கங்க. சரிங்க சார். ஐயா, ஏங்க நான் என்ன டீச்சரா என்ன சாரு சாருன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? என் பேரு துருவன், நீங்க துருவன்னே கூப்பிடலாம். ஹை, நல்ல தமிழ் பேரா இருக்கே துருவன். நல்லா இருக்குங்க உங்க பேரு. தேங்க்ஸுங்க. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு அன்புக்கொடி. ஏங்க, என் பேரு நல்லா இருக்குன்றீங்க, உங்க பேரு அதை விட தூய தமிழால இருக்கு. சூப்பருங்க, அன்பு கொடி. நல்லா இருக்கு. தேங்க்ஸுங்க. சாமி கும்பிட்டீங்களா? இல்லங்க, என் தங்கச்சிக்காக தான் வந்தேன், அவ உள்ள சாமி கும்பிட்டு இருக்கான், வெளியே வெயிட் பண்றேன். ஓ அப்படியா, சரிங்க. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்னங்க, உள்ள நீங்களா போயிருவீங்களா, இல்ல நான் வேணா விட்டுட்டு வரவா? இல்லங்க, நானே போய்க்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, என் லைஃப் லாங் உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதுல்ல, அத நானே போய் பழகிக்கிறேன்னு சொல்றேன். தேங்க்ஸ்ங்க. ஒன்னும் இல்லைங்க, பட்டாம்பூச்சி. ஓ, காதுல வந்து உட்காந்துச்சா, அதான் கூசுது. எங்க இருக்கு? ஒரு மாதிரி இருக்கு, போகவும் மாட்டேங்குது. அது அங்கதாங்க, உங்க ஷோல்டர்ல தான் உட்காந்துருக்கு. அங்க பூ இருக்கு இல்லையா, அதான் அது மேல உட்காந்துருக்கு. லைட்டா அப்படியே எடுத்து விட்டுங்க. எடுக்க எங்க இருக்குன்னு எடுக்க முடியலையே. உங்களுக்கு எதுவும் தப்பா படலைன்னா நான் வேணா எடுத்து விடவா? எடுத்து விடுங்க. அசையாதீங்க, அசைஞ்சா பறந்து போயிடும். இருங்க இருங்க. கிட்ட வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வெட்டு போகும், மூச்சு காய்ச்சலா மாறும். விட்டு விட்டு ஒன்ன பார்க்கும்போது வெட்டி வெட்டி மின்னல் ஒண்ணு மோதும், மனசே மார்கழி மாசம். அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. என்னங்க, பட்டாம்பூச்சிய எடுத்துட்டீங்களா? ஒரு மாதிரி கூசுதுங்க. தோ எடுக்கிறேங்க. பாவி நெஞ்ச என்ன செஞ்ச, உந்தன் பேரை சொல்லி கொஞ்ச என்ன கொன்னாலும் அப்போதும் உன் பேரை சொல்வேனடி. அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே. என்னங்க, பட்டாம்பூச்சி போயிடுச்சா? இல்ல கூசவே இல்ல. அதுக்குள்ள போயிடுச்சுங்க. அதுக்குள்ள போயிடுச்சா?
ஐயோ இல்லைங்க போயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். ம், அ, என்னங்க கையே. சாரிங்க. ஐயோ நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? தெரியாம தானே. சரி ஓகே பரவாயில்ல. ம், சரிங்க. நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். ஆ, போயிட்டு வாங்க. பாத்துங்க பத்திரம். ம், அதெல்லாம் போய்க்கு வைங்க. ம் சரி. ச்சே, டேய் துருவா என்னடா பண்ற? அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. அந்த பொண்ணு கிட்ட போய் ஐயோ பாவண்டா. உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்கோம்? அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்றேன்னு நினைச்சிருக்கோம். தேவையில்லாத கற்பனைய மனசுல வளர்த்துக்கிட்டு யார்த்தையாவது ஒட்டி வாங்கிட்டு தெரியாத. அண்ணே, நிம்மதி. என்னண்ணே எங்கேயோ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்லம்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிண்ணே, நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போலாமா? போலாமா? போலாம். வாங்க ப்ரோ. அன்பு கூட எப்படி வீட்டுக்கு போவா? ஆதி நிம்மதி ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை நான் முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு வந்துடுறேன். என்னண்ணே வேலை சொல்லு, நாங்க வேணா வெயிட் பண்றோம். என்ன ஆதி? ஆமா ப்ரோ நாங்க வெயிட் பண்றோம். நீங்க முடிச்சுட்டு வாங்க, ஒன்னாவே போலாம். ஐயோ இல்ல வேணாம். ஆதி நீங்க வண்டியில தானே வந்திருக்கீங்க. வீட்ல இருந்து நான் தான் நிம்மதியை கூட்டிட்டு வந்தேன். போறப்ப நீங்க உங்க வண்டியில நிம்மதியை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிடுங்க. நான் என் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வேலையை முடிச்சுக்கிறேன். ஓ அப்படியா? சரி ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க முடிச்சுட்டு வாங்க, நாங்க போயிட்டு வரோம். ஓகே ஆதி பாத்து பத்திரம். சரி நிம்மதி போலாமா? போலாம் மச்சான். அண்ணே போயிட்டு வரேன். சரிம்மா பாத்து. ம், ஆதியும் நிம்மதியும் கிளம்பிட்டாங்க. அன்பு கொடி பாவம் தனியா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அவங்கள வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். உள்ளதான் சாமி கூப்பிட்டு இருப்பாங்கல்ல. சரி நம்மளும் கோவிலுக்கு போலாம். மச்சான் சொல்லு மச்சான். வீட்டுக்கா போறோம்? ஆமா. வீட்டுக்கு போகணுமா? வேற எங்க போனோம்? வீட்டுக்கு போகவே பிடிக்கல மச்சான். அப்பா வேற லப லப லபன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அங்க போனாலே எரிச்சலா இருக்குடா. அப்படியா? உங்க அப்பா அப்படி இருக்காரு, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுக்குலாம் போனா ஜாலியா இருக்கும். எங்க அம்மா என்கிட்ட சூப்பரா பேசுவாங்க. அதுவும் ஸ்வேதால. கேளு, ஸ்வேதாலாம் பேச ஆரம்பிச்சானா காதுல அப்படியே தேன் வந்து பாயிர மாதிரி அவ்வளவு இனிமையா இருக்கும்டி. என்ன ஓவே ஒரு ஓரமா வருது? லைட்டா எரியுது போல. கொஞ்சம் கிளப்பி விட்டு தான் பாப்போம். அட ஆமாண்டி, உண்மையாதான் சொல்றேன். அவ வாய்ஸ்ல ஒரு மாதிரி நல்ல ஸ்வீட்டா இருக்குமா, அதனால அவ பேச ஆரம்பிச்சானா உட்கார்ந்து கண்ணத்துல கைய வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அடடா அப்படியா? அப்புறம் நீ அவ பேசுனதை மட்டும் தானே கேட்டிருக்க. அவ பாட்டு பாடினான்னு வச்சுக்கோயேன். சின்ன கோயில் சித்ரா அம்மா என்ன, சின்மயி என்ன, அதை விட சூப்பரா இருக்கும்டி. அடடா ரொம்ப ரசிச்சிருக்கீங்க போலயே. ஆமா பின்ன, என்னதான் இருந்தாலும் என் மாமா பொண்ணு இல்லையா? கரெக்ட் கரெக்ட். என்னதான் இருந்தாலும் முறை பொண்ணுனாலே ஒரு கிக்கு தானே இல்ல? ஆமாண்டி. மச்சான் அங்கதானே மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க கொஞ்சம் இறக்கி விட. அங்கயா? ஏண்டி? இல்லடா, எனக்கு ஒரு முறை பையன் இருக்கான். அவன் பக்கத்து ஊர்ல தான் இருக்கான். நான் போய் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வரேன் மச்சான். என்னதான் இருந்தாலும் முறை பையன்ல. மூஞ்ச முன்னாடி திருப்பி ஓட்டு, இல்ல ஒரேடியா திருக்கிடுவேன். ஓகே கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? மச்சான் நிப்பாட்றா. நீ மட்டும் உன் முறை பொண்ண வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு அவ பாடுறது அவ பேசுறதெல்லாம் ரசிச்சு தேன் வந்து பாயிற மாதிரி காதுல விழுந்துட்டு இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கல. நானும் ஒரு எட்டி என் முறை பையனை போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ மச்சான் நீ வேற, நான் சும்மா உன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன். அவ பேருல தான் ஸ்வேதா. அவ என்ன நம்ம சிங்கர் சுஜாதா அம்மாவோட பொண்ணு ஸ்வேதா மோகன் நினைச்சிட்டு இருக்கியா? சீச்சி, வாய்ஸ் ஆடியாது கீச்சு கீச்சுன்னு எலி கத்துற மாதிரி. இதெல்லாம் ஒரு வாய்ஸ்னு வச்சு கத்திக்கிட்டு இருக்கா மச்சான். அதுலயும் அவ சிரிச்சான்னு வச்சுக்கோயேன், கேக்குது மச்சான். பாத்ரூம் பைப்ல தண்ணிய திறந்து விட்டா எப்படி சத்தம் வரும் அப்படி இருக்கு மச்சான் அவ சிரிக்கிறது. ஐயோ ஐயோ. டேய் ரொம்ப கேவலமா சமாளிக்காத, அசிங்கமா இருக்கு. ஐயோயோ சரி விடு மச்சான். இந்த நேரத்துல போய் அவளை பத்தியா பேசுறது? நம்மள பத்தி பேசுவோண்டி. நம்மள பத்தி பேசுறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம நிலைமையே குழி தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கு. என்னைக்கு மேல எந்திரிச்சு வருவோமோ தெரியல. ஹே பாசிட்டிவா பேசுடி, என்னைக்குமே நெகட்டிவா யோசிக்காத. ஆமாண்டா மச்சான், பாசிட்டிவா நினைக்கணும்ல. ரிப்போர்ட்ல பாசிட்டிவ்னு வந்ததுனாலதான் உங்க அம்மா கூட என்ன நம்பினாங்க. அடியே. ஐயோ ஐயோ, இந்நேரம் நம்ம வீட்டுல பூங்கம்பமே வெடிச்சிருக்கோம்ல, போனாதான் தெரியும். எங்க அப்பா வேற 2 வாட்டி போன் பண்ணாருடி, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உங்க அம்மா இந்நேரம் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஐயோ என் பையனோட வாழ்க்கையே போயிருச்சு, உங்க பொண்ணாலதான் போயிருச்சு, உங்க பொண்ணு மாசமாயி வந்து நின்றுக்கா, இதுக்கெல்லாம் யாரு என்ன பதில் சொல்லுவா அப்படி இப்படின்னு
ஆஹா, உங்க அப்பா மட்டும் என்னவா? ஐயோ என் புள்ள வாழ்க்கையே போயிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொறுக்கி பைய கூட சேராதன்னு அடிச்சுக்கிட்டேனே. கேட்டாளா அந்த பாவி மாவ கேட்டாளா? அப்படின்னு தான் கத்திக்கிட்டு இருப்பாரு. ஐயோ ஐயோ. டேய் எங்க அப்பா மாதிரியே பேசுறடா. ஐயோ ஐயோ அம்மா முடியல மச்சான். மச்சான் உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும், கேக்கட்டா? கேட்டு தொலை. என்ன கேட்க போறியோ தெரியல. கேளு கேளு. இல்ல நான் உண்மையாவே பிரெக்னென்ட் ஆயிட்டேனா நீ என்ன பண்ணுவ? ஏண்டி பொசுக்குன்னு இப்படி கேக்குற? டேய் இப்ப இல்லடா, கல்யாணத்துக்கு அப்புறம். சே, கல்யாணத்துக்கு அப்புறமா? ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயி போச்சு. பக்குன்னு ஆவறதுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல, மூடிட்டு சொல்லு. ச்சே, அதானே. அது வேற அப்பப்ப மறந்து போயிடுறேன். மச்சான், ஒருவேளை உண்மையாவே நீ பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா உன்னை நான் ரொம்ப டேக் கேர் பண்ணி பாத்துக்குவேன் மச்சான். அதுலயும் எனக்கு பொம்பளை புள்ளனா உயிரடி. எனக்கு பொறுக்க போற புள்ள பொம்பளை புள்ளையா பொறுக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? டேய் உண்மையாவா? ஆமா மச்சான், எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கள அழகா கையில தூக்கி அப்படியே குட்டியா ரெட்டு சடை போட்டு அவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அழகா ஒரு ஃப்ராக்கை போட்டுவிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட விளையாடுறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? டேய் உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் பெத்து கொடுத்துரு. சரி. ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதை யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து